அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 15/12/2021 புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், கார்த்திகை மாதம், 29ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:20. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. திதி இன்று அதிகாலை 2:41 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:51 வரை அஸ்வினி, பின்பு பரணி. சந்திராஷ்டமம் அஸ்தம் நட்சத்திரம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சூரியன், கேது மற்றும் செவ்வாய், தனுசில் புதன், மகரத்தில் சனி மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனுடன் கேது மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. இது தவிர இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது நண்பர்கள் மற்றும் பெரியோர்களின் அறிவுரைப்படி நடந்தால் மிகச்சிறந்த நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகமான தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் பொறுமையுடனும் கடிமையுடனும் நடந்து கொண்டால் மிகச்சிறந்த நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது மன மகிழ்ச்சிக்காக நீங்கள் உங்களது அலுவலகத்தை விட்டு சீக்கிரமாக வெளியே வந்து மற்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். மேலும் இன்றைய தினம் தொழிலில் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைப்படி நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும். குறிப்பாக உங்களது தந்தையிடமிருந்து உங்களது பெற்றோரிடமிருந்து கிடைக்கும் ஒரு நல்ல ஆலோசனை காரணமாக இன்றைய தினம் உங்களது தொழில் துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் நல்ல ஒரு யோகமான சூழ்நிலையும் உங்களுக்கு அமைத்து தரும். இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமையான சூழ்நிலைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் நீங்கள் சற்று பொறுமையோடு நடந்து கொள்வது உங்களுக்கு மிக மிக அவசியம். மேலும் இன்றைய தினம் உங்களது நண்பர்களும் மற்றும் உங்களது சீனியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதால் உங்களுக்கு இன்றைய தினம் அலுவலகத்தில் நல்ல நாளாகவே அமையப்பெறும். இருந்தாலும் நீங்கள் கவனிக்காமல் விட்ட சில உடல் தொந்தரவுகள் காரணமாக உடல்நலத்தில் சிறிது கவலைகள் ஏற்படுத்தலாம். நீங்கள் இதனால் பலவீனமாக உடல் ரீதியாக காணப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனால் நீங்கள் அதில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சிறு மருத்துவ தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அதற்காக நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மேலும் இன்றைய தினம் நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத சில செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்கள் குழந்தைகளின் நலனுக்காக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். சில மனக்குழப்பங்களை தவிர்க்க நீங்கள் இன்றைய தினம் எதையும் ஆழமாக யோசிக்காமல் இன்றைய தினம் பொறுமையை கடைபிடித்து நிதானித்து முக்கிய காரியங்களை மட்டும் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களது உடனிருப்பவர்களால் சில தொல்லைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் சிறப்பாக சமாளித்து விடுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் யாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதே உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகளில் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் சற்று தியானங்கள் செய்வது மற்றும் இறை வழிபாடுகள் செய்வது மற்றும் அலுவலகத்திலிருந்து விரைவாயில் வெளியே வந்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். இதனால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை நீங்கள் தவிர்க்க முடியும். நீங்கள் விடாமுயற்சியுடன் இன்றைய தினம் பணியாற்றினால் சிறப்பான நல்ல ஒரு பலனை நீங்கள் இன்றைய தினம் அதன் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் இன்றைய தினம் நடைபெற்றாலும் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்க தேவையில்லை. அதை கடந்து செல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மன உறுதியுடன் விடாமுயற்சியுடன் உங்களது காரியங்களை செய்வதன் மூலமாக நீங்கள் எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மேலும் இது தவிர நீங்கள் முக்கிய காரியங்களை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை மற்ற காரியங்களை தள்ளி போடுவது உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல பலனை அளிக்கும். எனவே இன்றைய தினம் பொறுமையை கடைபிடித்து இன்றைய தினம் தேவையான முக்கியமான வேலைகளை மட்டும் செய்து மற்ற வேலைகளை தள்ளி போடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது.
இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் ரெட் மற்றும் மெரூன் கலர். மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 8. இன்றைய தினம் நீங்கள் உங்களது நண்பர்களுடன் பழகும் பொழுது சற்று நிதானத்துடன் இருப்பது மிக மிக அவசியம். மேலும் யாருடனும் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் சற்று கனிவுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை அளிக்கும் என்பதை மறவாதீர்கள். இன்றைய தினம் நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் நிச்சயமாக வெற்றிகளை பெற முடியும். நமது கன்னிராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மூலமாக சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் இன்றைய தினம் உங்களது உறவினர்களுடன் நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஈடுபடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. எதை சொன்னாலும் நீங்கள் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று பொறுமையுடன் நீங்கள் பதில் சொல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மேலும் இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது நாவடக்கம் இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை உங்களுக்கு அளிக்கும். எனவே தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டாம். கோபத்தால் கடுஞ்சொற்களை யாரிடமும் கூறிவிட வேண்டாம். மிகவும் கனிவுடன் நடந்து கொண்டால் மகிழ்ச்சியான தினமாக நீங்கள் இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில எதிர்பாராத செலவுகள் உங்களது குழந்தைகள் வழியாகவோ அல்லது மற்ற வழியாகவோ உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத குழப்பங்களை நீக்க நீங்கள் இன்றைய தினம் யோகா செய்வது மற்றும் இறை வழிபாடுகள் மேற்கொள்வது ஆகியவற்றை செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தரும். ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் நிதானம் வேண்டும். எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள். மிகச்சிறந்த நல்ல பலனை பெற முடியும். நமது கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோ இடையில் நான் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மீண்டும் முழுமையாக பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.